63 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்டது. சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும், பிணம் எழுந்து நிற்கண்டா. அப்படி பேசக்கூடியவன் அந்த சுப்பிரமணிய சிவத்தினுடைய வெண்கல குரலையும் உருக்கு போன்ற உடலையும் சிதைப்பதற்கு வெள்ளைக்காரன் முடிவெடுத்தான். சுப்பிரமணிய சிவம் திருவனந்தபுரத்தில், இங்க நீங்க இன்னைக்கு போய் பாருங்களேன், திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல வத்தலகுண்டுன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, வத்தலகுண்டுல போய் யாரிடமாவது ஐயா சுப்பிரமணிய சிவம்னு ஒருவர் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு? ஒருத்தனுக்கும் தெரியாது. அந்த வத்தலகுண்டுல தான் சுப்பிரமணிய சிவம் பிறந்தார். ஏழ்மையில் உழன்ற பிராமணன், அந்த குடும்பம் சோற்றுக்கு வழியின்றி திருவனந்தபுரத்திற்கு போனது. காரணம், திருவனந்தபுரத்தில் ஏழை பிராமணர்களுக்கென்றே சோறு போட்டு கல்வி கொடுக்கிற ஒரு அமைப்பு இருந்தது. இங்கே செந்தில்நாதன் சேவாலயம் நடத்துவது போல் அங்கே சேவாலயம் நடத்துவதற்கு பல பேர் இருந்திருக்கிறார். அங்கே போய் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றறிந்து எல்லா வகையிலும் உருக்கு போன்று தன் உடம்பை ஆக்கியவன். சிவத்தை பார்த்தால் உருக்கு போன்ற உடம்பு இருக்கும். அவனுக்கு வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்தார்கள். அவன் ஒரு நாளும் மனைவியோடு வாழவில்லை. இதையெல்லாம் இன்றைக்கு சொன்னால் உங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய அற்புதமான மனிதர்களுக்கு நடுவே இவற்றையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு நாள் அவன் மனைவியோடு வாழவில்லை. மனைவி விட்டு வந்து, என்னடா இளம் பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள், அவளோடு நீ வாழவில்லை? அவன் சொன்னான், நண்பனே, நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். சுதந்திரம் என்பது ஒரு நாளில் கிடைப்பதல்ல, அதற்கு பல ஆண்டுகளாகும். நான் உழைத்து, நான் பாடுபட்டு, நான் குரல் கொடுத்து, நான் கிளர்ச்சி செய்து, நான் போராட்டம் நடத்தி உருவாக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வெள்ளத்தில் ஒரு நாள் சுதந்திரம் வரும், சுதந்திர கொடி பறக்கும். அப்பொழுது நான் அதை பார்ப்பேன். அதுவரை என் உடம்பும் என் உயிரும் இருக்க வேண்டும். போகம் செய்தால் தேகம் கெடும், அதனால் நான் தவிர்த்து விட்டேன். யோசிச்சு பாருங்க, போகம் செய்தால் தேகம் கெடும், அதனால் அதை தவிர்த்து விட்டேன். ஆனால் அப்படி உருக்கு போன்ற உடம்பையும் வெண்கல குரலையும் வைத்திருந்த அந்த சுப்பிரமணிய சிவத்தை சேலம் சிறையிலே அடைத்து ஆட்டு தோலை எடுத்து சுண்ணாம்பு நீரில் அதை தோய்த்து அதை நனைத்து பிறகு எடுத்து அதை அடித்து ரோமங்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்ற வேலையை கொடுத்து நாள் முழுவதும் அந்த வேலையிலேயே இருந்து அந்த நாரும் மற்றதும் மூச்சு வழியாக உள்ளே சென்று குட்டம் பிடித்து உடம்பெல்லாம் குட்டரோகியாய் உடம்பு முடங்கிவிட்டது. உலகத்தில் ஒரு மனிதனுக்காக வெள்ளைக்கார அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது என்றால் சுப்பிரமணிய சிவத்துக்கு தான் போட்டது. கால்களும் கைகளும் முடங்கிவிட்டன. அவன் கவலைப்படவில்லை. ரயில் பெட்டிகளில் ஏறி மக்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டான். தேசப்பற்றை ஊட்டத் தொடங்கி விட்டான். வெள்ளைக்காரன் பார்த்தான், இவன் உடலை சிதைத்தோம், இவன் குரலை சிதைத்தோம், ஆனால் அவன் இதயத்தில் சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற இலங்கு மகா தேசபக்தியை சிதைக்க முடியவில்லையே, இதற்கு என்ன செய்வது? பெருவியாதியஸ்தர்கள் ரயில் பெட்டிகளில் ஏறக்கூடாது என்று தனி சட்டமே போட்டான். சிவம் சிரித்தான். ரயில் பெட்டியில் தானே ஏறக்கூடாது, மாட்டு வண்டிகளில் சென்று மக்களை சந்தித்தான். மாட்டு வண்டி போகாத ஒற்றையடி பாதையில் அழுகி கிடக்கிற முடங்கி போன கால்களாலேயே நடந்து சென்று அவன் மக்களை சந்தித்தான். அப்பொழுதெல்லாம் அவன் பாடியது யாது தெரியுமா? பாரதியின் பாடல். இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி படிமிகுந்திடிபுற்றாலும், விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறேனே. நின்னருள் பெற்றிலாதார் நிகரிலா செல்வரேன். பாரதி எப்படியெல்லாம் எழுதியிருக்கான் பற்றி பாருங்க. நின்னருள் பெற்றிலாதார் நிகரிலா செல்வரேன், பன்னரும் கல்வி கேள்வி படைத்து உயர்ந்திட்டாரேன்,
பின்னரும் எண்ணிலாத பெருமையில் சிறந்தாரேனும் அன்னவர் வாழ்க்கை பாழாம் அணிகள்வை பிணத்தோடுப்பா. இந்த சுதந்திர தாகம் இல்லாத ஒருவன், அவன் எத்தனை படிப்பு இருந்தாலும், எத்தனை பட்டம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அவன் எதற்கு சமம்? அணிகள்வை பிணத்தோடுப்பா. அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிற பாடையில் இருக்கும் சவத்திற்கு சமமடா. தேவி, நீ ஒளி பெறாத தேயமோ தேயமாமோ? ஆவியம் உண்டோ? செம்மை அறம் உண்டோ? ஆக்கம் உண்டோ? காவிய நூல்கள், ஞான கலைகள், வேதங்கள் உண்டோ? பாவியரன்றோ நின்றன் பாலனம் படைக்கிறார். சுதந்திர தேவியின் பாலை பருகாதவன் வாழும் இடத்தில் காவியம் இல்லை, கலைகள் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி அவன் எழுதிய அந்த பாடலை எல்லா இடங்களிலும் பாடி பாடி பஜனை பாடலை போல பாடி, அவன் வாழ்க்கை வரலாறை எல்லாம் சொல்வதென்றால் தனி கதை. கோணி மூட்டையில் அவனை எப்படி அங்கிருந்து மதுரையில இருந்து கொண்டு வந்தார்கள், அவனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதெல்லாம் தனி கதை. நான் இவை எல்லாவற்றையும் படித்து 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 இவர்களோடே சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துதான் இந்த கதியில் இருக்கிற. என்னையா நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், நீ இங்கேயே இருக்கிறியேன்னு கேட்பான். நான் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டிருந்தால் சிகரத்தில் இருந்திருப்பேன். எந்த சமரசத்திற்கும் எந்த நாளிலும் இடம் தருவதில்லை என்கிற நிலையில் வாழ்க்கையை வேள்வியாக்கியதால் அடிவாரத்தில் நிற்கிறேன். அது குறித்து எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. எப்படி வாழ்வது என்பதுதான் முக்கியமானது. அந்த சுப்பிரமணிய சிவத்தை பற்றி பேசினால் நண்பர்களே, கடைசியில் அவன் விடுதலையாகி அவன் கப்பலோட்டி தமிழன் படம் பார்த்திருப்பீங்க. அவங்க மட்டும்தானே கடைசியில வந்து பிடிக்கலாம், அதை விடுங்க. இதுக்கெல்லாம் பிறகு அவன் மயிலாப்பூரில் வந்து இருசப்ப கிராமணி தெருவில் அவன் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறான். சாப்பிட வசதி இல்லை. அவன் மனைவி வந்து அவனோடு சேர்ந்து கொள்கிறாள். அவளை தவிர்க்கவும் அவனால் முடியவில்லை. வாழ்க்கை செலவுக்காக சில புத்தகங்களை எழுதியாவது விற்பது என்று நினைக்கிறான். ஞானபானு என்கிற பத்திரிகையை அவன் நடத்துகிறான். மயிலாப்பூரில் வந்து எழுதுவதற்கு நண்பர்களே, விளக்கில் ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. இப்படியெல்லாம் சிரமப்பட்டவனை பத்தி பேசினா எவ்வளவு பேசலாம், இருக்கட்டும். இது வண்ணடிமைத்தனம் தீர வேண்டும் என்பதற்காக பாரதி பாடிய பாடல்களை எல்லாம் நான் சொல்வது என்று தொடங்கினால் அதுவே தனி கதையாக இருக்கும். எவ்வளவு பாடினான். சரி, மண்ணடிமைத்தனம் போயிடுச்சு, நமக்கெல்லாம் சுதந்திரம் வந்துடுச்சு. நீங்க எதற்காக அவன் வந்து சுதந்திரத்திற்காக அவ்வளவு பாடுபட்டான்? ரொம்ப அழகாக சொல்வான். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அதான் முக்கியம். சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு ஏன்டா நான் சொல்றேன்? எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, சுதந்திரம் வந்து விட்டா நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. எல்லோரும் சமம். இந்தியா பத்திரிகையில் தலைப்பிலேயே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற பிரெஞ்சு முழக்கத்தை தான் அவன் முதலிலேயே போட்டு அவன் இந்தியா பத்திரிகை அச்சிட்டான். அது மாதிரி அவன் பாடுபட்டான். அந்த பாடல்களை எல்லாம் நான் வரிசையாக சொன்னால் அங்கேயே தான் நிற்க வேண்டியிருக்கும். நாட்டு விடுதலை அவன் நினைத்திருக்கு. 1921 அவன் இறந்துட்டான். அதற்கு பிறகு 26 ஆண்டுகள் ஆன பின்னாலே தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைத்தது. உண்மையிலேயே ஞானபானுவில் பாப்பாவுக்காக எழுதிய பாட்டு அது. சதிகள் இல்லையடி பாப்பா என்று அவன் குழந்தைக்காக எழுதிய பாட்டு தான். அதை வந்து சுப்பிரமணிய சிவத்துடைய ஞானபானுவில் தான் முதலில் அதை வெளியிட்டான். அந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதி பெருமை இல்லையடி பாப்பா என்று இருக்கும். ஏன்னா பாரதிக்கு தெளிவா தெரியும், சாதியே இல்லாம இந்த ஒரு சமுதாயத்துல நாம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் என்பதற்கு சாத்தியமே இல்லை என்று அவனுக்கு தெரியும். சரி, சாதி இருந்து தொலையட்டும், சாதியை வச்சு பெருமை சொல்லாது.
நான் இந்த சாதி என்று பெருமையும், அவன் அந்த சாதி என்று சிறுமையும் அப்படி பேதப்படுத்தார். சாதிகள் சொல்லி பெருமைப்படாதுன்னு முதல்ல எழுதினான். ஆனா அது பிறகு திருத்தி பாரதியார் கவிதைகள் வரும்போது சாதிகள் இல்லை அடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவன் எவனுமே கண்ணீர் விட்டு எழுதியிருக்க மாட்டான். 1/6 என்று அவன் ஒரு நூலை எழுதுறான். 1/6 என்றால் என்ன? மக்கள் தொகையில் 1/6 எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான். 1/6. இன்றைக்கு நீங்க கணக்கெடுத்துங்க, 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதுல 1/6 1.5 கோடியாவது ஏறக்குறைய தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க பல்வேறு பிரிவுகள்ல. அவன் எப்படி அந்த நூலை எழுதுறான்? 1/6 அந்த நூலை அர்ப்பணம் செய்யறான், சமர்ப்பணம் செய்யறான். நான் எழுதுற ஒரு நூலை இன்னாருக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றது இல்லையா, அவன் சமர்ப்பணம் செய்யறான். என்ன அழகு தெரியுமா? பாரத நாட்டில் உழவு தொழில் புரிந்து நமக்கெல்லாம் உணவளித்து ரட்சிக்கக்கூடிய, வார்த்தையை பாருங்க, நமக்கெல்லாம் உணவளித்து ரட்சிக்கக்கூடிய பள்ளர் பறையர் போன்ற பரிசுத்தமான வைசியர்களுக்கு இந்த நூலை நான் சமர்ப்பிக்கிறேன். பள்ளர் பறையரை சூத்திரன் என்று நம்ம சொல்லவே இல்லை. பள்ளர் பறையர் பரிசுத்தமான வைசியர்கள். 4 அடுக்குல பிராமணன் அறிவு கொடுப்பவன், பிறகு சத்திரியன் வலிமையால் உங்களை பாதுகாப்பவன், வைசியன் வேளாளனாகவும் வணிகனாகவும் இருப்பவன், சூத்திரன் அடிமை தொழில் புரிபவன். இப்படித்தானே முதல்ல 4 அடுக்கு வர்ணாசிரமம் இருந்தது. அதனால இவன் அது சூத்திரன் என்றே சொல்ல தயாராக. நீங்க இதை பற்றி பேசணும்னா பகவத்கீதைக்கு அவன் மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கான். என்ன நான் பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்தை விட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. எங்கப்பா போனீங்க? தமிழர் மண்ணின் பேசினாருங்க, அங்க போய் கேட்டோம். என்ன பேசினார்? ரொம்ப நல்லா பேசினார். ஏதாவது அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைத்ததா? அதன்படி நீங்க நடப்பீங்களா? அவ்வளவுதான். அப்ப பேசுனதுனால பயனே கிடையாது. பகவத்கீதையெல்லாம் ஒரு அதாவது பகவத்கீதையை மொழிபெயர்த்து கண்ணதாசன் வரைக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க பகவத்கீதைய. இந்த 700 ஸ்லோகங்களை, 18 அத்தியாயம் 700 ஸ்லோகங்களை கண்ணதாசன் வரை மொழிபெயர்த்திருக்காங்க. பாரதி மொழிபெயர்ப்புல என்ன விசேஷம்னா முன்னுரையை எழுதியிருக்கான். பாரதி மொழிபெயர்ப்புக்கு முன்னுரை எழுதுறான். ஐயோ, நான் 100 முறைக்கு மேல கூட படிச்சிருப்பேன். படித்து படித்து வையப்பேன். இப்படியே இவனா அப்படி எழுத முன்னுரை எழுது. அதுல ஒரு இடத்துல சொல்றான், பார்ப்பானும் கடவுளின் ரூபம், பறையனும் கடவுளின் ரூபம். அதுதான் பாரதி. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, ஏன் நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. பேதமே கிடையாது. சாதி வைத்து பேதம் இல்லை, மதம் வைத்து பேதம் இல்லை, அனைவரும் ஒன்று. இங்க பள்ளனும் இல்லை, பறையனும் இல்லை, பார்ப்பானும் இல்லை, ஒன்றும் கிடையாது. மனிதம் மனிதம் மனிதம், அது மட்டும்தான் பாரதியினுடைய மையப்புள்ளியாகவே இருந்திருக்கிறது. நீங்க அவனுடைய யதுகிரி அம்மாள் பாரதியிடம் சின்ன பெண் பிள்ளையாக பக்கத்து வீட்டுல இருந்து பாரதியிடம் பழகியது பிள்ளை. மண்டையம் குடும்பத்தை சார்ந்த பிள்ளை. அது பாண்டிச்சேரியில் 10 ஆண்டு காலம் பாரதி இருந்த பொழுது பக்கத்திலேயே இருந்திருக்கிறது. இவனுடைய பாடல்களை எல்லாம் அது அப்படியே மனப்பாடமாக ஒப்பிக்கும். அந்த யதுகிரி பாரதி நினைவுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. தயவு செய்து வாங்கி படிச்சு பாருங்க. அது ஒரு இடத்துல அந்த யதுகிரி சொல்ற, அந்த யதுகிரி அம்மா இப்ப அவங்க இறந்துட்டாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது நடந்ததெல்லாம் எழுதியிருக்கு. செல்லம்மாளிடம் பாரதி சொல்றான், யதுகிரி அம்மாள் அது பதிவு செய்து, செல்லம்மாள், நான் பிராமணன் என்று நினைத்துக் கொண்டு என்னிடம் பேசாது. நான் பிராமணன் இல்லை, எனக்கு பூணூல் இல்லை, எனக்கு சந்தியாவந்தனம் இல்லை,
எனக்கு சிரார்த்தம் இல்லை, எந்த பிராமண சடங்கும் எனக்கு இல்லை. நான் உண்மையில் சொல்ல போனால் ஒரு சூத்திரன். அவன் இப்படி சொல்லுவான். அவனுடைய தம்பி விஸ்வநாதனுக்கு பாரதி கடிதம் எழுதுறான். அந்த கடிதத்திலேயே பாரதி விஸ்வநாதனுக்கு சொல்றான், தம்பி, அன்புதானடா என்னுடைய மதம். என் மதம் என்பது எது? அன்புதான் என்னுடைய மதம். எனக்கு ஜாதியும் கிடையாது, இப்பொழுது சொல்லப்படுகிற மதங்களும் கிடையாது. இப்படி அவன் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த பாரதி சாதியை கடுமையாக சாடுறான், எல்லா இடத்திலையும் சாடுறான். சாத்திரம் இன்றேல் சாதிகள் இல்லை, சாத்திரத்தாலதான் சாதி வந்தது. சாதியின் உயிர்த்தலம் எது? சாத்திரம். சாத்திரம் இன்றேல் சாதிகள் இல்லை. போலி சாத்திரம்னு சொல்றான். இந்த சாத்திரங்களை எப்படி அவன் எவ்வளவு கடுமையா பேசும். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோர் உண்ணும் பார்ப்பானுக்கு வேறொரு நீதி. சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று, சதி என்று கண்டோம் என்றார். அதனாலதான் அவன் வாழ்ந்த காலத்திலேயே எந்த பிராமணனும் அவன் ஆதரிக்கல. சுதந்திரம் வருதுன்னு பாடுறான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்தம் அடைந்து விட்டோம் என்று. அதுல என்ன சொல்றான்? பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியரை துரை என்ற காலமும் போச்சே, பிச்சை ஏற்பாரை பணிகின்ற காலமும் போச்சே. அந்த மாதிரி கடுமையாக முன்னாளில் ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளில் பொய்மை பார்ப்பார், இவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் எழுதுறான். அப்ப எந்த பிராமணனை இவனை ஒத்துப்பான்? யோசிங்க. ஆனா இந்த பாரதி இன்றைக்கு என்ன ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் என்ன சொல்லும்? சங்கி. பாரதி யாரு? அவன் சங்கி. ஏன்னா அவன் சனாதனம் பற்றி பேசினவன். நான் தெளிவாக சொல்றேன், பாரதி ஒரு சங்கி, விவேகானந்தர் ஒரு சங்கி, மகாத்மா காந்தி ஒரு சங்கி, தமிழறிவு மணியன் ஒரு சங்கி. சங்கின்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கணும்னு இல்லையா? சங்கின்னா யார்? நீ யார சங்கின்னு சொல்ற? முதலில் கூடியிருக்கிற உங்களுக்கு நான் தெளிவாக இந்த ஒன்றை புரிவித்தாலே போதும். நான் ஏன் பாரதி தன்னை சனாதனவாதின்னு சொல்றான்? சனாதனமாம் இந்து மதம்னு அவன் எழுதுறான். இந்து மதம் என்ன? சனாதனம். ஆனால் அந்த பாரதி ஜாதியை ஏற்றுக்கொண்டானா? ஜாதி வேற்றுமைகளை அங்கீகரித்தானா? சாதி அவன் நான் வியந்து போன இடம் ஒண்ணு உண்டு. அம்மா கண்ணு என்று வேலை செய்யற ஒரு பணிப்பெண்ணியா, வேணு செட்டியார் என்பவர் வீட்டில் அது பணிப்பெண்ணாக இருக்கு. இவன் அப்பப்ப அந்த வேணு செட்டியார் வீட்டுல போய் நீண்ட நேரம் பேசிட்டு இருப்பான். இந்த அம்மா கண்ணு விடம் இவன் சொல்றான், அம்மா கண்ணு இவன் இறந்த பிறகு அது பதிவு செய்யுது. அம்மா கண்ணு ஐயர் எப்பொழுதும் என்னிடம் சொல்லும் போதெல்லாம், அம்மா கண்ணு, முதலில் வெள்ளைக்காரனை இந்த மண்ணில் இருந்து வெளியேற்ற வேண்டும், 2வது பெண்களுக்கெல்லாம் ஆணிடம் இருந்து விடுதலை வாங்கி தர வேண்டும், 3வது ஜாதி என்ற விஷ பூண்டை அடியோடு களைந்தெறிய வேண்டும். இந்த 3 தான் எப்பொழுதுமே சொல்லுவார் ஐயர் எங்களிடம் அப்படின்னு அந்த அம்மா கண்ணு சொல்றார். அம்மா கண்ணு ஆண்டு போய் சொல்றான், ஜாதி என்னும் விஷ பூண்டை அடியோடு களைந்தெறிய வேண்டும்னு சொல்லிட்டு. அவன் சனாதனின்னு நீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், நான் இதை பற்றி விளக்கமாவும் பேசியிருக்கேன். வருணாசிரமம் என்பது வேறு, சனாதனம் என்பது வேறு. சனாதன தர்மம் வேறு, வருணாசிரம தர்மம் வேறு. ஸ்ருதி வேறு, ஸ்மிருதி வேறு. ஸ்ருதி என்பது காலத்தால் அழியாதது, என்றும் நிலையானது, மாற்றம் உறாதது. ஸ்மிருதி என்பது காலத்திற்கு ஏற்றாற்போல் இயற்றப்படுகிற சட்டம் அது. எனவே ஸ்மிருதி என்பது மாறும், ஸ்ருதி மாறாது. அந்த ஸ்ருதிதான் வேதம், அந்த ஸ்ருதிதான் உபனிஷதங்கள். எந்த வேதத்திலும் ஜாதி கிடையாது, எந்த வேதத்திலும் மத வேறுபாடு என்பது கிடையாது.
எந்த உபனிஷத்திலும் வேற்றுமையே கிடையாது. உபனிஷதங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் உன்னை பார்ப்பதும், உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் உன்னுள் பார்ப்பதும் தானடா ஆன்மீகம். யோசிங்க, பாரதியே பாடுறான். பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டி. எந்த பொருளும் தெய்வம் தான் எனக்கு. என் எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம், எல்லாவற்றையும் தெய்வமாக பார்ப்பது. விவேகானந்தர் இதை அவ்வளவு அழகா சொல்லுவார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தெய்வீகமாகவே நீ பாவித்து ஒவ்வொன்றையும் தெய்வமாகவே நீ பார்த்தால் பகை ஏது, பிணக்கு ஏது, வெறுப்பு ஏது? எனவே எல்லாவற்றிலும் தெய்வத்தை பார்ப்பதற்கு பெயர் தான் சனாதனம். நீங்கள் உயிர், உலகம், இறைவன் இந்த மூன்றையும் வைத்துத்தான் எல்லா மதங்களும் இருக்குது. நீங்கள் உபனிஷத கருத்துக்களை எல்லாம் படித்து பாருங்க. நான் 108 உபனிஷதங்கள் என்று சொல்றான். அதுல மிக முக்கியமானவை 13 உபனிஷதங்கள் விவேகானந்தர் சொல்றார். 13 உபனிஷதங்களையும் முழுமையாக நான் படித்தவன். 4 வேதங்களையும் படித்தவன். தெளிவாக நான் உயிர், உலகம், இறைவன் என்று 3 இருக்குல்ல. அதுல மாண்டூக்கிய உபநிடதம் அழகா சொல்லுது, உயிர் வேறு, உலகம் வேறு, இறைவன் வேறு கிடையாது. உயிரை படைத்தது யார்? இறைவன். உலகை படைத்தது யார்? இறைவன். இறைவன், உயிர், உலகம் மூன்றும் ஒன்றே தவிர வேறல்ல. ஈசாவாசிய உபநிடதம் இருக்கு. மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த உபநிடதம் அதுதான். இவ்வளவு இருக்கு அந்த ஈசாவாசிய உபநிடதம். படிச்சீங்கன்னா அந்த ஈசாவாசிய உபநிடத்திலேயே மிக தெளிவா சொல்றான், எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துவதுதான் உனக்கான வாழ்க்கை லட்சியம். பிறவற்றுக்காக நீ அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் லட்சியம். எனவே இப்படியெல்லாம் பேசுற அந்த சனாதனம் என்பது வேதங்களும் உபனிஷதங்களும் மட்டும் சொல்வது. அந்த சனாதனத்தை நான் ஏற்றுக்கொண்டவன். வர்ணாசிரமத்தை நான் ஏற்றுக்கொண்டவன் இல்ல. காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை, விவேகானந்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாரதி ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே பாரதியை நீங்கள் குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. அவனை விட சாதிகளை எதிர்த்தவன் எவனும் இல்லை. யோசிச்சு பாருங்க. எல்லாம் வழக்கமா சொல்றதுதான். கனகலிங்கத்துக்கு வீட்டுல வரவழைச்சு பூணூல் போட்டான் இல்லையா? காயத்ரி மந்திரம் சொல்லி நடு வீட்டில் உட்கார வைத்து அந்த கனகலிங்கம் என்கிற சேரி பகுதியில் வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மனிதனை அழைத்து கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைத்து காயத்ரி மந்திரம் சொல்லி இன்று முதல் பூணூலை அவனுக்கு அணிவித்து, இன்று முதல் நீ பிராமணன், எவன் கேட்டாலும் சொல் நான் பிராமணன், இன்று முதல் நீ சொல்லுன்னா அவனை மட்டும் நிறுத்தல. அந்த புதுச்சேரியில் இப்பொழுதும் நீங்க போய் பாருங்க, புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள மாரியம்மன் கோயில், உப்பளம் என்கிற பகுதி, அந்த உப்பளம் பகுதியில் ஒரு சின்ன மாரியம்மன் கோயில். அந்த மாரியம்மன் கோயிலுக்கு பூசாரியா இருந்த நாகலிங்கம் என்பவனை அழைத்து கொண்டு வந்து அவனை நடுவீட்டில் உட்கார வைத்து அவனுக்கு பூணூல் மாட்டி இனி நீ பிராமணன் என்று சொல்ல. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட 5 பேரை வரவழைக்கிறான் ஒரு நாள். 5 பேரையும் வரிசையாக உட்கார வைத்தான். செல்லம்மாள் 5 பேருக்கும் உணவு பரிமாறுனா இருக்கோ இல்லையோ சர்வசாதாரணமாக கட்டளை பிறப்பிச்சோம். 5 பேருக்கும் உணவு பரிமாறணுமா? உட்கார்ந்து இருக்கிறவனு எட்டி பாக்குறா செல்லம்மா. செல்லம்மாளுக்கு இதெல்லாம் கட்டுப்பாடே ஆக. பாரதி தான் முற்போக்குவாதியை தவிர செல்லம்மாள் பாரதி நினைத்தபடியெல்லாம் சமதர்மம் பார்த்தவள் இல்ல. செல்லம்மாளுக்கு அந்த பிராமண சமூகம் என்னென்ன சடங்குகளை வைத்திருக்கிறதோ, என்னென்ன விதிகளை வைத்திருக்கிறதோ அதன்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்தவள். ஆனால் ஒரு பைத்தியக்காரனுக்கு மனைவி ஆகிவிட்டோம். வேறு வழி கிடையாது. சகித்துக் கொள்வது, அதாவது மகிழ்ச்சியோடு செய்வது என்பது வேற, சகித்து கொண்டு செய்வது என்பது வேற. செல்லம்மாள் செய்ததெல்லாம் சகித்து கொண்டு செய்ததுதான். இந்த 5 பேரை உட்கார வச்சுதான். 5 பேர் ஒடுக்கப்பட்ட மக்கள், எல்லாருக்கும் சோற போடுனான். அவ எப்படியோ ஏதோ பொங்கி ஏதோ கொண்டு வந்து போட்டா. சாப்பிட்ட பிறகு இவனுங்க பூனி குறுகி அந்த இலையை எடுக்க பாக்குறான்.
நிலையை எடுக்கக்கூடாது. விருந்தோம்பும் தர்மத்துக்கே எதிரானது. செல்லம்மாள் வந்து இந்த எச்சிலை முழுவதையும் எடுத்து அப்புறப்படுத்தினான். வேறு வழி இல்லை. செல்லம்மாள் எடுத்தா அந்த கனகலிங்க உண்மையில சொல்றியா, எனது குருநாதர்னு ஒரு நூல் எழுதியிருக்கான். அழுதுகனே படிப்பேன். என்னால் தாங்கவே முடியாது. எப்பேற்பட்ட பாரதி. அவன் சொல்றான், ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்பது போல பாரதி இருக்கும் இடமெல்லாம் சாதி பேதங்கள் அற்ற சமத்துவம் வாடும் இடம். நான் ஒன்றை சொல்றேன், மணி ரொம்ப முடிஞ்சிடுச்சித்தோட நிறுத்துறேன். ஆழமா யோசிங்க. பாரதி ஒரு கடவுளை விடாம பாடியிருக்கான். கண்ணனை பாடுறான், முருகனை பாடுறான், காளியம்மனை பாடுறான், பராசக்தியை பாடுறான், அல்லாவை பாடுறான், இயேசுவை பாடுறான். ஒவ்வொரு பாடலும் என்னால் சொல்ல முடியும். எல்லா பாடலும் சொன்ன நேரம் எல்லாரையும் பாடுறான்ல. அவன் இருந்த காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் புகழ்பெற்ற கோயில் அவனுக்கு தெரியாதா? காஞ்சி காமாட்சி புகழ்பெற்ற கோயில் தெரியாதா அவனுக்கு? நீங்க புரட்டுங்க பாரதியார் கவிதை புத்தகத்தை. உப்பளத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே வணங்கி கொண்டிருந்த முத்துமாரி அம்மனை பத்தி 2 பாடல் எழுதியிருக்கான். தேசமுத்து மாரியம்மா தேடி உன்னை சரணடைந்தோம் எழுதுறான். எங்கள் முத்து மாரியம்மான் இன்னொரு பாட்டை எழுதுறான். உப்பளத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயில், இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, பாரதி பாடல் அப்படியே எழுதி வச்சிருப்பானுங்க ஒரு பக்கத்துல. அத பாடுறான். மறந்தும் மீனாட்சி கோயிலை பத்தி பாடல, மறந்தும் காமாட்சி கோயிலை பாடல. ஏன் பாடல? இந்த மீனாட்சி கோயிலிலும் காமாட்சி கோயிலிலும் பாரதி இருந்த பொழுது இந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு உள்ளே வருவதற்கு இடமில்லை. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. ஒடுக்கப்பட்ட சமுதாயம் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது என்றால் அந்த கோவில் எனக்கு தேவையில்லை. ஒடுக்கப்பட்டவன் எந்த கோவிலை வைத்திருக்கிறானோ அந்த கோவிலை பற்றி நான் பாடுகிறேன் என்று பாடியவனடா பாரதி. அப்படி பாடியவன். நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கடைசி பாடல் தான் பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு. அது கூட பல பேருக்கு அந்த வரலாறு தெரியாது. நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒரு இருந்தான். இதுல நீலகண்ட பிரம்மச்சாரின் வாழ்க்கை வரலாறை அறிந்தவர்கள்னு யாராவது ஒருவர் இருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஒருவர். யாரியா நீலகண்ட பிரம்மச்சாரி? என்ன சொல்றாரு? ரொம்ப மகிழ்ச்சியா. அதாவது அது விரிவா போக வேண்டாம். வாஞ்சிநாதன் ஆஷ் துறையை கொள்வதற்கு அதற்கான அந்த துப்பாக்கி கொடுத்ததுலேருந்து பயிற்சி கொடுத்ததுலேருந்து பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது இல்லையா? அதில் பின்னால இருந்த தீவிரவாதி தான் நீலகண்ட பிரம்மச்சாரி. அந்த ஆஷ் துறை கொலை வழக்கில் அவன் சம்பந்தப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். 8 ஆண்டுகள். அதற்கு பிறகு சிறையில இருந்து வெளியே வந்து கம்யூனிஸ்டாக அவன் மாறினான். பாரு, முற்றிலும் முரண்பட்ட கம்யூனிஸ்டாக சிங்காரவேலுவோட கம்யூனிஸ்ட் தலைவரோட சேர்ந்து அவன் போராடினான். அதில் அவன் சிறைக்கு போய் 10 ஆண்டுகள் இருந்தான். 18 ஆண்டுகள் சிறைவாசம் செய்தவன் நீலகண்ட பிரம்மச்சாரி. அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி பாரதி சாவதற்கு ஒரு 3-4 நாளுக்கு முன்னதான் பாரதி வீட்டுக்கு வரான். திருவல்லிக்கேணியில பசி, பல நாள் சாப்பாடு இல்லை. 3 நாள் பாரதியார் வீட்டிலே அவன் தங்கி பசியாரி பாரதியின் மகளிடம் ஏதாவது காசு இருக்கிறதா என்று கேட்கிறான். பாரதி மகள் 1 அணா வைத்திருந்தால் அதை கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு நீலகண்ட பிரம்மச்சாரி போனான். 18 வருஷம் சிறையில் இருந்தான். அதுக்கு பிறகு இந்த மனித சமூகத்தை விட்டு கோலார் தங்க சுரங்கத்திற்கு பக்கத்துல போய் அதுக்கப்புறம் சாமியார் ஆயிட்டார். அந்த கதை வேற. நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பாரதி சாக கிடக்கிறான்.
இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி சோறு கூட இல்லாம பல நாள் பட்டினி கிடந்து வந்து இந்த பாரதியின் வீட்டுல 3 நாள் தங்கி பசியாறினான் இல்லையா, அது அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிச்சு. அந்த பாதிப்பில் வந்ததுதான் அவன் எழுதிய கடைசி கவிதை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு பொதுமை. பொது உடைமையை பேசுறான் அந்த பாட்டுல தான். அந்த பாட்டுல தான் சொல்றான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அந்த பாட்டுல தான் கடைசியா சொல்றான். இதை மட்டும் யாரும் சொல்றது இல்லை. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான். பார்ப்பான், பறையன், பள்ளன் 1000 ஜாதி சொல்றீங்களே, பாரதி கடைசி பாடல் இதுதான் சொல்றான். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். எல்லா உயிர்களிலும் இறைவன் தான் இருக்கிறான் என்பதை உலகத்துக்கே இந்தியா அறிவிக்குமா? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்று திரும்ப திரும்ப அவன் ஏன் சொல்றான்? இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று ஒரே வரியில பாரதி முடிக்கிறான். சர்வ ஜன ஐக்கியம், சர்வ ஜீவ ஐக்கியம். அவ்வளவுதான். சர்வ ஜன ஐக்கியம், எல்லா மக்களும் ஒன்று. சர்வ ஜீவ ஐக்கியம், எல்லா ஜீவன்களும் ஒன்று. அது விலங்கு, பறவை, மனிதன் எல்லாமே ஒன்றுதான். எல்லாவற்றிலும் பரம்பொருள் தான் இருக்கான். அதனால் எந்த பேதமும் இல்லை. இந்த நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்திய மக்கள். நன்றி, வணக்கம்.